காலை வணக்கம். நம்ம இந்த இன்சூரன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, புரோக்கரு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்மளை அப்படியே மயக்கி அதை இன்சூரன்ஸு போட வச்சிடுறாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் போடும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுங்க, இந்த ஏஜென்ட் எல்லாம் ரொம்ப சிரித்த முகத்தமாக இருப்பாங்க. கல்யாண வரவேற்பில் இருக்கிற மாதிரி, ரிசப்ஷனிஸ்ட் ஹோட்டலில் இருக்காங்க. ஆனால் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அவர்களுடைய உண்மையான முகத்தை காட்டுவார்கள். ஸோ அதனால் இந்த இன்சூரன்ஸ் போடும்போது எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1187, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1187, மகாவீர் சர்மா வர்சஸ் எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அனதர். இந்த மகாவீர் சர்மாவோட அப்பா இந்த எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. அந்த இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இவர் இன்னொரு இன்சூரன்ஸ் ப்ரைவேட் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டதாக சொல்லியிருக்கார். ஆனால் அவர் இறந்த பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு அவர் எல்ஐசிலையும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. அதனால் அது மெட்டீரியல் சப்ரஷன் சொல்லிவிட்டு இவருடைய கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கன்சூமர் ஃபோரம் ஸ்டேட்டு ரிஜெக்ட் பண்ணி நேஷ்னல் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நல்ல தெளிவாக நிறைய ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ப்ராக்கெட்டில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாலிசி ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட் ரெகுலேஷன் 2002, அதில் எக்ஸ்ப்ளனேஷன் 2Dயில் ப்ரொபோசல் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும், அதில் என்னென்ன தகவல் போடணும்னு போட்டுட்டு மெட்டீரியல்ன்ற வார்த்தைக்கு இலக்கணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்பஸ் ஆஃப் திஸ் மீன் இன்க்ளூட் ஆல் இம்பார்ட்டண்ட் எசென்சியல் and relevant information in the context of underwriting the risk to be covered by the insurance. ஸோ இவர் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இல்லை, இது லைஃப் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸு இல்லை அந்த இன்சூரன்ஸ் தகவல் சொல்லாது, இந்த இன்சூரன்ஸ் கிளைமுக்கும் இவருடைய மரணத்துக்கும் இவர் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக படிச்சுக்குங்க. உங்களுக்கு உதவும், இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு உதவும், உங்கள் வழக்கு தொழிலாளருக்கு உதவும். காலை வணக்கம், நன்றி.